நம்ம சேனல்ல ஆல்ரெடி டொயோட்டா டைசரோட ஃபுல் ரிவ்யூ வந்து பண்ணிட்டோம். அந்த ரிவ்யூல நம்ம என்ன வண்டி ஓட்டியிருந்தோம் அப்படின்னா, அதாவது என்ன என்ஜின் கியர் பாக்ஸ் ஓட்டியிருந்தோம்னா, 1 லிட்டர் டர்போல மேனுவல் வந்து நம்ம ஓட்டி கம்ப்ளீட்டா டிரைவ் பண்ணியிருந்தோம். அதிலேயே வந்து அந்த 1 லிட்டர்லயே உங்களுக்கு ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து சிட்டில மெயினா வந்து ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதே வந்து சிட்டில நமக்கு நல்லா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த சிட்டி டிரைவ் எப்படி இருக்குது, அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது அந்த ஒரு ஃபன் கொஸ்டின் நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபுல் ரிவ்யூக்கான லிங்க்குமே வந்து, அதாவது எக்ஸ்டீரியர், இன்டீரியர், ஸ்பேஸ் எல்லாத்தையும் பத்தின ஃபுல் ரிவ்யூக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையுமே வந்து மறக்காம பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ நமக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில வந்து பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகுது. சைலண்டா ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பெருசா எந்த அந்த ஸ்டார்ட் ஆன அந்த கிராங்கிங் கூட வந்து பெருசா நமக்கு கேட்கவே இல்லை. ரொம்ப சைலண்டா ஸ்டார்ட் ஆகுது. அந்த 3 சிலிண்டர் அப்படிங்கும்போது சில வண்டிகள்ல நமக்கு சின்ன ஒரு வைப்ரேஷன் நமக்கு பாடியில பெடல்ஸ்ல எல்லாம் லைட்டா ஃபீல் ஆகும். அது எதுவுமே இல்லாம நல்லாவே ரிஃபைன்டா நமக்கு வந்து சூப்பரா டியூன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நமக்கு இப்போ வந்து டிரைவ் பண்ணுவோம். டிரைவுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கியர் செலக்டர் வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கில் இருக்குது. இங்கே ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கானது பார்க். அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து ரிவர்ஸ், நியூட்ரல், அதுக்கப்புறம் டிரைவ், அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா மேனுவலும் வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீல போட்டு நமக்கு டவுனுக்குள்ளாடி ஓட்டுறதுக்கு வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக லைட்டாக நம்ம அந்த பிரேக் பெடல்ல இருந்து கால் எடுக்கும் போதே வண்டி வந்து அந்த க்ரீப் ஆகுது. ஸ்லோவாக வந்து நமக்கு மூவ் ஆகுது. ஆக்சுவலாக ஸ்டியரிங்கில் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரோட்ல வந்துட்டோம். இப்போ வந்து மைல்டான ஆக்சிலரேஷன்ல அப்படியே ஸ்மூத்தா போறோம். ஆக்சுவலி தேர்ட் கியர் வரைக்கும், 3வது கியர் வரைக்கும் ஷிஃப்ட் ஆச்சுது. ஒரு லைட்டா அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு ஒரு அந்த ஷிஃப்ட் மட்டும் தான் ஃபீல் ஆச்சுதே தவிர எந்த மூமெண்ட்டுமே இல்லாம நல்ல ஸ்மூத்தா சைலண்டா சூப்பரா ஷிஃப்ட் ஆகுது. ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்குது. இப்போ குவிக்கா ஒரு ஓவர்டேக் வேணும் அப்படின்னு கொஞ்சம் நான் ஆக்சிலேட்டர் கொடுத்ததும் ஒரு கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் ஆச்சுது. டவுன் ஷிஃப்ட் ஆகி குவிக்கா வந்து அந்த பவருமே வந்து வருது. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 1000 சிசி இருக்கக்கூடிய 3 சிலிண்டர் என்ஜின். இதுல வந்து 100 பிஎஸ் பவரும் 147.6 148 வச்சுக்கலாம் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ அப்படி செட்டில்டா அப்படி காமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல அப்படி போகும்போது அப்படி ஸ்மூத் அண்ட் சைலண்ட் கேபினா ஈஸியாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்டியரிங்குமே வந்து கொஞ்சம் நமக்கு லைட்டாக தான் இருக்குது. ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக ஈஸியாகவே இதாகுது. இன்னொன்று அந்த கியர் பாக்ஸுமே வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் பவர் தேவைப்படுச்சு. கொஞ்சம் நம்ம ஆக்சிலேட்டரை அதிகமாக அழுத்தும் போது இம்மீடியட்டாக ஒரு கியர் வந்து சேஞ்ச் ஆகி ஈஸியாக நமக்கு அந்த பவரை தருது. அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் அப்படியே வந்து செட்டில் ஆகி ஃப்ரண்டில் வண்டி நிற்கிறத பார்த்து லைட் ஆக்சிடென்ட் கால் எடுத்தேன். உடனே வந்து அடுத்த கியருக்கு அப் ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங்குமே வந்து நல்ல ஸ்மூத்தாக சூப்பராகவே இருக்குது. ஸோ டிராஃபிக் டிரைவிங் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சீம்லெஸ்ஸாக சூப்பராகவே இருக்குது. என்னன்னா ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு நம்ம இந்த வண்டியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது கூடவே அந்த டொயோட்டாவோட ப்ரூவன் அந்த ரிலையபிலிட்டி கூடவே வந்து அந்த ஒரு சூப்பரான சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது அப்படி ஸ்மூத் அண்ட் செடேட்டாக ஓட்டக்கூடிய ஃபேமிலிஸுக்குமே வந்து சூப்பரான ஒரு சிட்டி காராக இது இருக்கும். ஏன்னா டீசெண்டான ஸ்பேஸுமே இருக்குது, நல்லா இருக்குது. மற்றபடி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் டைசர் இன் ஜென்ரல் பார்த்தாலும் ஃபுல் ரிவியூவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து அந்த விசிபிலிட்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக சின்ன டிராஃபிக் கேப்ஸ்லையுமே கட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கார் தான் வந்து இந்த டைசர். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்டில் போயிட்டு மேனுவல் மோட் போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா சிட்டிக்கு வந்து நம்ம கிளியராகவே தெரியுது நம்ம ஆக்சிலேட்டர் இன்புட்ஸுக்கு பொறுத்த மாதிரியே கரெக்டாக வந்து கியர் ஷிஃப்ட் எல்லாமே பண்ணுது. ஸ்மூத்தாக அந்த டிராஃபிக் ஃப்ளோவில் கரெக்டாக போகிறதுக்கு பக்காவாக வந்து வண்டி இருக்குது. இப்போ நமக்கு இந்த டைசரில் வரக்கூடிய 2 என்ஜின் 2 கியர் பாக்ஸோட மைலேஜ் வந்து பார்ப்போம். அந்த 1.2 லிட்டரில் வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து 22.79 கிலோமீட்டர், அந்த மேனுவலில் வந்து 21.71 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தோம்னா
19.86 வந்து அந்த ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. டர்போ வேரியன்ட் அந்த மேனுவலுக்கு வந்து பார்த்தோம்னா 21.18 km/லிட்டர் வந்து கிடைக்குது. இப்போ ரியல் டைம்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த 1 லிட்டர் ஆட்டோமேட்டிக்ல வந்து அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வரதுல வந்து சிட்டில வந்து ஒரு 11 to 14 அந்த ரேஞ்சில் நம்ம டிரைவிங்கை பொறுத்தும், ஹைவேல வந்து ஈஸியாக வந்து ஒரு 17 to 19 அந்த ரேஞ்ச்லேயும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் வந்து ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கண்டிஷனில். நம்ம இந்த டெய்சரில் வந்து ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ மார்த்தாண்டம் பிரிட்ஜ், அதாவது ஃபுல்லாகவே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இந்த அன்னிவனாக தான் ஃபுல்லாகவே வந்து ரோடு இருக்குது. ஸோ அந்த ரைட் குவாலிட்டி ஓவரால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸும் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து பின்னாடி சீட்லேயுமே இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக ஹெட்ரூம் எல்லாமே வந்து பேசுகிறோம். இதுலேயுமே நல்ல ஹெட்ரூமே வந்து இருக்கக்கூடியது தான். இப்போ ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலையும் பின்னாடி வந்து அதாவது ஓவரால் வண்டியோட அந்த சஸ்பென்ஷன் டியூனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா எந்த விதத்துலேயும் அன்இவனாவோ ரொம்ப ஜிட்டரியாவோ இல்லாமல் ஸ்மூத்தாக நல்ல கண்ட்ரோல்டாக வந்துருக்குது. என்னென்னா கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பேலன்ஸில் வந்து அந்த சஸ்பென்ஷனை வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. இதோடைய சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிளுமே வந்து நல்ல ப்ராப்பராக இருக்குது. ஹெட் ரெஸ்ட்ரெயின்ட்டுமே வந்து நமக்கு கரெக்டாக நம்ம ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியுது. கொஞ்சம் அவங்க குவிக்காக ஆக்சிலரேட் பண்ணும்போது சில அந்த டர்போ பெட்ரோல் அந்த பவர் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ரஷ் நமக்கு தெரியுது. மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்பீட் போகும்போது அப்படி அந்த அண்டுலேஷன்ஸ் ரொம்ப தெரியாமல் கொஞ்சம் ஒரு டாஸிங் பின்னாடி இருக்குது. என்னென்னா அந்த ரியர் சஸ்பென்ஷனோட டியூனிங் வந்து ஓவரால் அந்த பாடி கண்ட்ரோலுக்கு முக்கியம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஒரு பிச் அண்ட் ரோல் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸில் வந்து நமக்கு தெரியுது. மற்றபடி ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மேனுவல் மோடில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். மேனுவல் மோட் வந்து ஆக்சுவலாக ரிவர்ஸ் நியூட்ரல் ட்ரைவ். இதில் வந்து மேனுவல் நம்ம ஷிஃப்ட் பண்ணதும் மீட்டர்லேயுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா M1 அப்படிங்கிறது இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மைனஸ் ப்ளஸ் வந்துருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்த ரோட்டில் கொஞ்சம் நேரம் நமக்கு மேனுவலில் ஓட்டி பார்ப்போம். இப்போ வந்து மேனுவல் மோட்டில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அந்த கியர் வந்து ஹோல்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 RPM இங்கே போனாலுமே வந்து அப்படியே கியர் ஹோல்டு தான் ஆகுது. எந்த விதத்துலையும் அது சேஞ்ச் ஆகாது. இதில் வந்து நமக்கு ஒரு 4000 RPMக்கு மேலே போகும்போது அந்த டார்க்கர் வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ளாட் ஆகுது. ஒரு 5000 RPM வரைக்கும் எல்லாம் வந்து நமக்கு அந்த பவர் இருக்குது. அதுக்கு மேலே பெருசாக நம்ம அந்த என்ஜினை வந்து போட்டு அழுத்துறதுல பெரிய இதில். ஆனால் இந்த பவர் பேண்டே வந்து நமக்கு நல்ல டீசெண்டான பவர் வந்து நமக்கு தந்துட்டே இருக்குது. இப்போ என்னென்னா டவுன் ஷிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. இப்போ நம்ம வந்து தேர்டில் அப்படியே வந்துட்டு இருந்தோம், நல்ல ஸ்லோ ஆனது போது செகண்ட் கியருக்கு வந்து டவுன் ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிச்சுது. பவர் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ரைஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கான ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுறது. மற்றபடி ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம டிராஃபிக்கில் போகும்போது அந்த எந்த ஜர்க்குமே இல்லாமல் சூப்பராகவே வந்துடுது. இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்படி கட் பண்ணி ஓட்டும் போதும் ஸ்டியரிங் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபீலுமே இருக்குது. சூப்பராக சென்டர் ஆகுது. நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது. என்னென்னா நல்லா லைட்டாக ஓட்டுறதுக்கு ஈஸியாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கார்னர்ஸில் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டினோம்னாலும் இதில் வந்து பெருசாக பாடி ரோல் வந்து இல்லை. ஆல்ரெடி நம்ம மேனுவல் ஓட்டியிருந்தோம். பெரிய அளவுக்கு பாடி ரோல் இல்லை, கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது ஆனால் டவுன் ஷிஃப்ட் வந்து சூப்பராக அந்த ரவ் மேட்ச் பண்ணி டவுன் ஷிஃப்ட் பண்ண மாதிரி டவுன் ஷிஃப்ட்டில் வந்து எந்த ஜர்க்குமே தெரியலை. நம்ம மேனுவலில் பண்ணுற மாதிரி மேனுவலில் நம்ம கரெக்டாக ஆக்சிலேட் கொடுத்து ரவ் மேட்ச் பண்ணலைன்னா அந்த ஒரு ஜர்க் வந்து நமக்கு தெரியும், அந்த டார்க் பேலன்ஸ் ஆகிறதுக்கு. பட் இதில் வந்து அது ஃபீல் ஆகவே இல்லை. இப்போ இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு கொஞ்சம் குயிக்காக ஓவர்டேக்ஸ் எல்லாம் பண்ணணுன்னாலும் கரெக்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணி நம்ம பவர் பேண்ட்லேயே வச்சு நம்மளால் ஓட்ட முடியுது. ஹார்ஷாக பிரேக் பண்ணும்போதும் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல்டாக பிரேக் பிடிச்சோம்னா அந்த பிரேக்கோட ஃபீலுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்பாஞ்சியான எஃபெக்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. கியர் ஷிஃப்ட்லேயுமே வந்து ரொம்ப ஜர்க் இல்லாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹை ஆர்பிஎம் போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஜர்க் ஃபீல் ஆகுது. மற்றபடி சூப்பராகவே இருக்குது. நல்ல ஈஸியாக வந்து நமக்கு அந்த ஸ்பீடுமே வந்து பில்ட் ஆகி கிடைக்குது. ஸ்டியரிங்லேயுமே வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீட் போகும்போது கொஞ்சம் ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு டவுன் ஷிஃப்ட், ஆக்சிலரேட், ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி கட் பண்ணி
அந்த பவர் எடுத்து நம்ம போகிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இப்போ ஓவரால் நம்ம ஒரு வெர்டிக்டா சொல்லணும்னா ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி அந்த ஃபுல் ரிவ்யூலே வந்து சொல்லியிருந்தோம், கொஞ்சம் வந்து ஒரு ஃபன் டு டிரைவ் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் தான் வந்து இந்த டேசர் அப்படிங்கிறது. அதுலேயுமே ஒரு பியோர் ஃபேமிலி யூஸுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, பெருசாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நமக்கு தாராளமாக அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் வந்து அரௌண்ட் ஒரு 11 to 12 lakh அந்த ரேஞ்சில் ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து நல்ல வேரியன்ட் நமக்கு வாங்கலாம். ஸோ அதுவுமே வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணியாக ரிலையபிளாக, வேல்யூ ஃபார் மணி 100% இல்லாட்டியும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆகி தான் இருந்தாலும் 100% ரிலையபிளான நல்ல ஒரு ஈஸி டு யூஸ் காராக வந்து இந்த டேசரில் வந்து அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு பெப், கொஞ்சம் ஒரு ஃபன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 1 லிட்டர் டர்போவில் வந்து மேனுவல், டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கிறதுனால அதுவுமே வந்து எல்லாருக்குமா செட் ஆகிறது மாதிரியான ஒரு ஃபுல் லைன் அப் வந்து இந்த காரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரியுது. ஒரு நல்ல சாய்ஸாக நீங்கள் வந்து இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு புக்கிங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா, டெஸ்ட் ட்ரைவ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் நம்ம வீடியோவில் தெரிகிற காண்டாக்ட் நம்பர் கூட வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்போம், அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வண்டியை ஓட்டும்போது நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கணும். ஒரு நிதானம் அப்படிங்கிறது எப்போவுமே தேவை. இப்போ நம்ம கொஞ்சம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பர்பஸுக்காக போவோம், பட் டே டு டே யூசேஜில் அதை வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.